அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்களே, இன்னைக்கு சனிக்கிழமை இல்லையா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் கேள்வி நேரம் பார்க்க போறோம். நண்பர்களுடைய கேள்விகள், சந்தேகங்கள், விமர்சனங்கள், கண்டனங்கள் எல்லாவற்றுக்கும் விடையளிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு இல்லையா? ஏன்னா நம்ம சாதாரண ஆம் ஆத்மி. யார் என்ன குண்டக மண்டக கேள்வி கேட்டாலும், கழுவி ஊத்தினாலும் பொறுமையாக பதில் சொல்ல வேண்டியது நமது கடமை. நம்ம யாரையும் சுட்டி காட்டலைங்க, பொதுவுல சொல்றேன். ஏன்னா அப்பதானே நண்பர்கள் தைரியமா அவர்களது கருத்துக்களை பதிவு செய்யலாம். அதுக்கான ஒரு என்கரேஜ்மெண்ட் மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கு முதல் கேள்வியை ஒரு கடுமையான கண்டனம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஜனரஞ்சகமான சின்ன கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு ஜனரஞ்சகம் அப்படின்றதுதான் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குங்க அந்த கோயம்புத்தூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம். நேற்றுக்கு என் நண்பர் ஜெயராமன் சேகர் அவர்கள் கேட்டிருந்தாரு, என்ன சாம்பு அண்ணாண்ட பக்கத்துல இருக்க பூ வாடி போயிடுச்சு, அதெல்லாம் மாத்த மாட்டாவா அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஐயா, அது வாடாத பூ, பிளாஸ்டிக் பூ. அதனால எத்தனை மாசம் கழிச்சு வந்தாலும் அதே ஸ்டேஜ்ல தான் இருக்கும். அந்த பூ அப்படிதான் அவங்க தயாரிச்சிருக்காங்க. கலர் அந்த கலர்ல இருக்கிறதுனால அப்படி தெரியுது, வேற ஒன்றும் இல்லை. ரைட். அந்த முக்கியமான கேள்வின்றது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நண்பர் கேட்ட கேள்விங்க. அது கேள்வி இல்லை, கடுமையான கண்டனம். கழுவி ஊத்தினார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன சொல்லியிருந்தாரு, சாம்பு நீ ஒரு கெமிலியான், பச்சோந்தியை விட மோசமானவன். இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அதிமுக பாஜக கூட்டணி வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா கூட்டணி பிரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்ன உடனே பாஜக இனிமே அதிமுகவோட சேரக்கூடாதுன்னு சொல்லி நிக்கிறீங்க, தனியா தான் போட்டி போடணும்னு சொல்லி நிக்கிறீங்க. இப்படி நினைச்சு உங்க ஸ்டாண்ட மாத்தினே இருக்கிறீங்களே, ஒரு பச்சோந்தியோட மோசமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாருங்க. ரைட். இதை நான் ஸ்போர்ட்டிவா தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி கேள்வி கேட்டாதான் நம்மளுடைய நிலைப்பாடு என்ன, அது கரெக்டான்றதை நண்பர்களுக்கு விளக்க முடியும் இல்லையா? ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த நண்பருக்கு என்னுடைய நன்றிகள். நிஜமாவே நன்றி தாங்க. நான் சர்க்காசமாலாம் சொல்லலை. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நான் அரசியல் கட்சி, எந்த ஒரு அரசியல் கட்சியுடைய ஆலோசகர் கிடையாது, இல்லை அரசியல் கட்சியுடைய நிர்வாகியோ இல்லை உறுப்பினரோ, ஈவன் அரசியல் கட்சிகளுடைய ஆதரவாளரும் கிடையாது. முதல்ல அதை நான் கிளாரிஃபை பண்ணிருந்தேன். நான் ஒரு கமெண்டேட்டர் மாதிரி. இப்போ சீக்கா அந்த ப்ரீ மேட்ச் செஷன்ல அந்த பக்கம் டீம் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு, பேட்டிங் ஸ்ட்ரென்த் ரொம்பவே சூப்பரா இருக்குது. அதனால இந்த டீம் அவங்க 5+5+1, அதாவது 5 பேட்ஸ்மேன் 5 பவுலர் பிளஸ் ஒரு விக்கெட் கீப்பர், இப்படி இறங்கணும், இல்லாட்டா கஷ்டம், இப்படி சொல்றாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த டீம் 6+4+1, அதாவது 6 பேட்ஸ்மேன் 4 பவுலர் ஒரு விக்கெட் கீப்பர். அந்த மீதி இருக்கிற அந்த 4 ஓவர் T20ல அதை ஒரு பார்ட் டைம் பவுலர்னு சொல்லுவாங்க, சுரேஷ் ரெய்னா, இந்த மாதிரி சில பேரை வச்சு மேனேஜ் பண்றது. இப்படி பண்ணிக்கலான்னு இறங்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நானா கமெண்ட்ரி கொடுக்க முடியாதுப்பா, நான் 5+5+1 சொல்லிக்கிறேன், இவனா 6+4+1 வந்துங்கிறாங்க, இந்த மேட்சை நான் என்னத்தை பேசுறது அப்படின்னு அவர் ஒதுங்கி போயிடுவாரா? ஆனா அதை விட்டுட்டு நான் தான் அப்பவே சொன்னல 5 பவுலர் வேணும் 5 பவுலர் வேணும், இதையே ஓவர்ல இருந்து சொல்லிட்டு இருந்தாருன்னா, அதான் அவங்க 4 பவுலரோட வந்துக்கிறாங்கல்ல, இப்ப மேட்ச் எப்படி போய் நிக்குது அதை பத்தி பேசுவியா? அதை விட்டு திருப்பி அந்த 5-5 உட்காந்து நிக்கிறீங்க. கேட்பாங்களா மாட்டாங்களா அந்த ரசிகர்கள்? அந்த மாதிரி தான் நாம இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்றோம். அந்த கட்சிகள் கேட்கணுன்ற அவசியம் கிடையாது, கேட்பாங்கிற நம்பிக்கையும் எனக்கு கிடையாது. அதை விட முக்கியமான விஷயம், வெறும்னா நான் கூட்டணின்னு மட்டும் சொல்லலைங்க. இங்க கீழ்மட்டத்துல அந்த கெமிஸ்ட்ரி ரொம்பவே மோசமாகி போய்விட்டு இருக்கிறது. ஏன்னா சோசியல் மீடியால 2 பேரும் அந்த புலிகேசியில சண்டை போடுற மாதிரி ரணகளமாக்கி வச்சுட்டாங்க. அப்போ 2 கட்சி தலைவர்களும் ஒன்னா உட்காந்து பேசி இதை எப்படி சரிப்படுத்துவது, நமக்குள்ள அந்த ஒரு கமராதரி அதை டெவலப் பண்ணணும். அது இல்லாம கூட்டணி இருந்தா சரிப்பட்டு வராது, அதுக்கு 2 கட்சி தலைவர்களும் ஒன்று வர வேண்டும் இப்படின்னு நாம சொல்லி இருந்தோம். ஆனா அது நடக்கவே இல்லை. ஏன்னா எடப்பாடி அவர்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையை அவர்கள் ஒரு த்ரெட்டா தான் பார்த்தார், இன்றைக்கும் பார்க்கிறார். அவர் இருந்தார்னா நாளடைவுல நம்மளுடைய இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சு போயிடும். பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க தலைமை அப்படின்றது அந்த கூட்டணி கட்சி அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கின்னு அவங்க கொடுக்கறத வாங்கிக்கின்னு, சரிங்க எஜமா, இப்படி போற பழைய கபாலியாவே இருக்கணும்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றார். அதனாலதான் பாத்தீங்கன்னா அண்ணாமலை இன்னைக்குனாதான் கூட்டணி அப்படின்லாம் வேற அவங்க பேசியிருந்தாங்க. ஸோ கூட்டணி வேணும்னு சொன்னாலுமே அதுக்கு சில கண்டிஷன்ஸ்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். இப்படி இருந்தால்தான் இப்படி சேர்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க கூட்டணி வானா அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு போது கரெக்டு. இவங்க இப்போ 4 பவுலரோட தான் இறங்கியிருக்காங்க. இப்போ மேட்ச் எப்படி போகுது, இப்போ இதை எப்படி விளையாடணும், இதை சொல்றது தானே ஒரு கமெண்டேட்டர் வேலை. இதுல என்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டேன்னு சொல்றது நியாயமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. அடுத்தது நண்பர் நாராயணசாமி சேகர் அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா, சார் நீங்க என்ன சொன்னீங்க, கட்சி தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அதை கட்சி தொண்டர்கள் அப்படியே கண்ணு மூடின்னு ஆதரிக்கணும், ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்லிட்டு கூடாது அப்படின்னு சொன்னீங்க. சரி,
ஆனா நீங்களே பாருங்க, அவங்க என்ன பண்ணாலும் நாம போயிட்டு அப்படியே ஓட்டு குத்துன்னு குத்திட்டு வர போறோம் அப்படின்னு சொல்றீங்களே, இது முரண்பாடா இல்லையா அப்படின்னு கேட்டாரு. இதுல கொஞ்சம் கூட முரண்பாடு இல்லை. என்ன கேட்டீங்கன்னா, நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, கட்சி தலைமை எடுக்கும் முடிவுக்கு தொண்டர்கள் கட்டுப்பட வேண்டும் அப்படின்னு. அது எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும். நான் ஏதோ பாஜகவுக்கு மட்டும்தான் இது பொருந்தும், மற்ற கட்சிகளுக்கு பொருந்தாதுலாம் சொல்ல. கட்சின்னு வந்தாச்சுன்னா இதுதான் அடிப்படை விதி. இதைத்தான் நான் சொன்னேன். அடுத்தது, நாமெல்லாம் போயிட்டு அப்படியே மறுபடியும் இதெல்லாம் மறந்துட்டு குத்துன்னு குத்திட்டு வர போறோம் அப்படின்னு சொன்னா, நாமன்னு சொன்னது நம்மள மாதிரி இருக்கிற ஆம் ஆத்மி, சாதாரண மனுஷன். 5 வருஷத்துக்கு ஒருக்கா போயிட்டு ஓட்டு போட்டுட்டு அத்தோட வாய மூடிட்டு திரும்பி வரோம் பாருங்க, அந்த சாதாரண மனுஷர்களை பத்தி சொன்னனே தவிர கட்சிக்காரங்களை பத்தி சொல்லல. கட்சி வாக்குகள் அப்படின்றது அந்த கட்சிக்குத்தான் போகும், அன்லஸ் சம்திங் டிராஸ்டிக் ஹேப்பன்ஸ் வச்சுக்கோங்களேன். சோ நான் நாம அப்படின்னு சொல்றது கட்சி தொண்டர்களையோ கட்சி உறுப்பினர்களையோ கட்சி நிர்வாகிகளையோ கிடையாது. உங்களையும் என்னையும் மாதிரியான அந்த சாதாரண மனிதர்களை மட்டும்தான். இன்ஃபேக்ட் நண்பர் ஃபோன் பண்ணியே கேட்டாரு, அவருக்கு இந்த விளக்கத்தை கொடுத்துட்டேன். ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபை ஆனார் ஆகல அப்படின்னு வச்சுக்கலாம். இருந்தாலும் இது எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக தான் இன்னைக்கு இதை இங்க ஷேர் பண்ணிட்டேன் நண்பர்களே. ரைட், அடுத்தது இது நேற்றைய பதிவிற்கு நண்பர்கள் கழுவி ஊத்தின கண்டனங்கள், அதற்கான என்னுடைய விளக்கம். நிறைய நண்பர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கின்றது, வன்மம் இருக்கின்றது, அதுதான் இதில் வெளிப்படுகின்றது அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஒரே ஒரு ரீசன் சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு எதுக்கு அவங்க மேல ஒரு காழ்ப்புணர்ச்சி வர வேண்டும் அப்படின்னு. எனக்கு அவங்களுக்கு நான் வாய்க்கா தவறாரா, இல்ல காம்பவுண்ட் பிரச்சனையா, இல்ல கொடுக்கல் வாங்கல் தகராறா, இல்ல நான் பினான்ஸ் மினிஸ்டர் போஸ்டுக்கு ஆசைப்பட்டு அதை எனக்கு கொடுக்காம அவங்களுக்கு கொடுத்துட்டாங்களே அப்படின்னு நான் கடுப்புல இருக்கேனா? எதுவுமே கிடையாது. நான் அவங்களை நேர பார்த்தது கூட கிடையாது. ஒரு மந்திரியாக அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கின்றது, கட்சிக்கு எப்படி இருக்கின்றது, நாட்டுக்கு எப்படி இருக்கின்றது, மக்களுக்கு எப்படி இருக்கின்றது, இதைத்தான் நான் பார்க்கிறேனே தவிர தனிப்பட்ட முறையில அவங்க மீது காழ்ப்புணர்ச்சி வருவதற்கோ இல்ல கோபம் வருவதற்கோ எந்த விதமான காரணமும் கிடையாது. இதுக்கு சில நண்பர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க, அந்த தம்ப்நெயில பார்த்த உடனே எனக்கு புரிஞ்சு போச்சு, அந்த டைட்டிலையும் பார்த்தோம், உங்களுக்கு பாஜகவில் இருக்கும் பெண் அரசியல்வாதிகள் அப்படின்னாலே பயங்கரமான ஒரு வெறுப்பு, இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் என்னென்னலாம் கட்சிக்கும் கட்சி தலைமைக்கும் ஊறு விளைவிக்கும் வகையில் நடந்து கொண்டார்களோ அதை பத்தியெல்லாம் நாம பேசியிருந்தோம். அன்னைக்கு யாருமே உங்களுக்கு பெண்கள் மீது வெறுப்பு இல்ல பாஜகவில் இருக்கும் பெண் அரசியல்வாதிகள் மீது வெறுப்பு அப்படின்னு சொல்லல. கரெக்டா? அடுத்தது ராகுல் காந்தி ஆகட்டும் இல்ல அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகட்டும், இவர்களை எல்லாம் கடுமையா விமர்சனம் செஞ்சுட்டு வரேன் நான் ஆரம்ப காலத்துல இருந்து. அப்போ இது எப்படிங்க பாஜக தான் அப்படின்னு சொன்னா, மம்தா பானர்ஜி அவர்களையும் நான் கடுமையா விமர்சனம் செய்து கொண்டு வருகின்றேன். அவங்க பாஜக கிடையாது இல்ல. கமலா ஹாரிஸ் அவங்களையே நான் கடுமையா, இப்போன்னு இல்ல, அந்த ட்ரம்ப் தோத்து போனார் பாருங்க, தோற்கடிக்கப்பட்டார் பாருங்க, அந்த தேர்தலுக்கு முன்னாடி இருந்து நான் கமலா ஹாரிஸ் அவர்களை விமர்சனம் செய்து வருகின்றேன். அவங்க பாஜகவை சார்ந்த பெண் தலைவர் கிடையாது இல்ல. அப்ப இது என்ன சொல்வீங்க? சரி, நிர்மலா சீதாராமன் அவங்களுக்கு மேல எனக்கு வெறுப்பு அப்படின்னு சொன்னா, இதே நிர்மலா சீதாராமன் அவர்களை 2 சந்தர்ப்பங்கள்ல அவங்க ஒரு பிரஸ் மீட்ல பேசின விஷயங்கள், இதையெல்லாம் ஒரு முழு வீடியோவா போட்டு அவர்களை பாராட்டி இருக்கின்றேன். இப்ப இதுக்கு என்னங்க சொல்லுவீங்க? நல்லது செஞ்சா அதை பாராட்ட போறோம், இது தவறுன்னு தெரிஞ்சா அதை சுட்டி காட்ட போறோம். இதுல சொந்த விருப்பு வெறுப்பு அப்படின்றதுக்கெல்லாம் இங்க இடம் கிடையாது. 2024 பாராளுமன்ற தேர்தல், அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா நான் தொடர்ந்து பேசி வந்தேன், புள்ளி கூட்டணி ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்னு. சொல்ல போனா பாராளுமன்ற தேர்தலுக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் நம்ம போட்டிருந்தோம். அதுல என்ன சொல்லியிருந்தோம்னா, 2024 பாராளுமன்ற தேர்தல் அப்படின்றது அந்த அளவுக்கு சுலபமா இருக்க போறது இல்லை, பாஜகவுக்கும் எதிர்கட்சிகளுக்குமான தேர்தல் கிடையாது, இது இந்தியாவுக்கும் இந்த டீப் ஸ்டேட்னு சொல்லப்படுகின்ற அந்நிய சக்திகளுக்குமான ஒரு பெரிய யுத்தமாக இருக்க போகின்றது. முக்கியமா அந்த மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ், அதுக்கப்புறம் ஃபின்டெக் இண்டஸ்ட்ரி, ஃபார்மா இண்டஸ்ட்ரி, இவங்கெல்லாம் மோடியின் நடவடிக்கைகளால் பாதிக்கப்பட்டு வருகின்றன. அவங்களுடைய லாபம் குறைஞ்சிட்டு போகுது. அதனால எப்படியாவது மோடியை தோக்கடிக்கணும் அப்படின்னு அவங்க முழுமூச்சா வேலை செய்வாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய யுத்தமாக இருக்க போகின்றது, வெறும் தேர்தல்னு நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பல வீடியோக்கள் போட்டிருந்தோம். புள்ளி கூட்டணி ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொன்னதுக்கு ஒரே காரணம் என்ன? ஏன்னா அந்த கட்சியில இருக்கவங்களுக்கு எனக்கும் ஏதாவது வாய்க்கா தகராறுலாம், அவங்களுடைய கொள்கைகள், அவங்க ஆட்சியில் இருக்க மாநிலங்கள்ல அவங்க செய்து வருகின்ற நடவடிக்கைகள், இதெல்லாம் நமது நாட்டை நாசப்படுத்தக்கூடிய செய்கைகள் அப்படின்றதுல எனக்கு அசைக்க முடியாத ஒரு கருத்து இருக்கின்றது.
இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா, நாளைக்கே புள்ளி கூட்டணி ஆட்சிக்கு வந்து அதுக்கப்புறம் ராகுல் காந்தி அவர்களோ இல்ல மம்தா பானர்ஜி அவர்களோ ஒரு பிரைம் மினிஸ்டரா வந்தாங்கன்னு சொன்னா, இது வரைக்கும் நாம வந்து முன்னேறி வந்தது எல்லாமே அப்படியே ஒரு 50 வருடங்கள் பின்னோக்கி போய்விடும். இதிலிருந்து மீள்வதற்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு நான் நம்பினால தான் வந்து புள்ளி கூட்டணி ஆட்சிக்கு வரக்கூடாது, பாஜக மீண்டும் ஜெயிக்க வேண்டும் அப்படின்னு தொடர்ச்சியா பேசிட்டு வந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ப்ரையாரிட்டிஸ் அப்படின்றது வெல் டிஃபைன்ட். முதல்ல நேஷன். இதுல வந்து இந்த நேஷனா அந்த நேஷனா அப்படின்ற சாய்ஸ் எல்லாம் கிடையாது. ஒரே ஒரு தேசம், என்னுடைய பாரத தேசம். இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அதற்கு பிறகு கட்சி. இது வந்து தேசத்தை வளப்படுத்தக்கூடிய கட்சியா, பலப்படுத்தக்கூடிய கட்சியா, இல்ல தேசத்தை நாசப்படுத்தக்கூடிய கட்சியா? இது 2வது ப்ரையாரிட்டி. சோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சூழ்நிலையில இன்றைக்கு இருக்கிற நிலைமையில இந்த கட்சி தான் வந்து தேசத்தை பலப்படுத்தக்கூடிய, பாதுகாக்கக்கூடிய கட்சி அப்படின்னு முடிவுக்கு வந்த பிறகு 3rd ப்ரையாரிட்டி. அந்த கட்சியை பலப்படுத்தக்கூடிய தலைவர் யார்? இவ்வளவுதாங்க, வேற எதுவுமே கிடையாது. அப்போ இன்னைக்கு எல்லாருமே என்ன பண்றாங்க, எனக்கு இவரை பிடிக்கும் அப்படின்னா அவரை பத்தின நல்ல விஷயங்களை பத்தி தான் பேசணும். அவரு தப்பு பண்ணா அதை பத்தி பேசவே கூடாது. இவரை எனக்கு பிடிக்கலையா, அப்போ நீ அவரை பத்தி கழுவி கழுவி ஊத்தணும். அவர் எங்கேயாவது ஒரு இடத்துல நல்லது பண்ணியிருந்தா கூட அதெல்லாம் நீயே பேசுற, தப்பு 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 தப்பு. அவன் நல்லது பண்ண அதெல்லாம் பேசக்கூடாது, அவன் கெட்டவன். இப்படித்தான் நாம இருக்கோம். இப்படியே இருந்துட்டு போனோம் அப்படின்னு சொன்னா அது புண்ணுக்கு புணுகு பூசுற வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஆரம்ப காலத்துல இருந்து சொல்லிட்டு வரேன், தேர்தல் அரசியல் ஜனநாயகம் அப்படின்றது பேட்டில் ஆஃப் பெர்செப்ஷன். ஃபேக்ட்ஸ் அப்படின்றது வேறங்க. உண்மை பெரும்பாலும் வந்து மக்களை போய் சென்றடைவதில்லை, மக்கள் அதை பத்தி பெருசா வந்து கேர் பண்றது கிடையாது. அந்த பெர்செப்ஷன் அப்படின்றது தான் முக்கியம். அந்த பேட்டில்ல வின் பண்ணல அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. இன்றைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்களை பத்தி நீங்க விமர்சனம் செய்யாதீங்கன்னு சொல்றாங்க. நிறைய பேர் வந்து டூ கிரிட்டிக்கல், டூ ஹார்ஷ் அப்படின்லாம் சொல்றாங்க. சரி, ஏன்னா கிட் கிளவுஸோட இவர்கள் அது நடவடிக்கைகளை அணுக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதுல வந்து சார் அவங்க வந்து இன்னொரு பிரஸ் மீட்ல எவ்வளவுலாம் பேசியிருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்க ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு இந்த திராவிட கட்சிகளுடைய பொய் பிரச்சாரத்தை முறியடித்திருக்கின்றார்கள். சரி, இப்போ அதெல்லாம் ஓவர் ஷேடோ ஆயிடுச்சா? கோயம்புத்தூர் இன்சிடென்ட் மட்டும் தானே இன்னைக்கு வந்து மக்கள் மனசுல போய் தங்கி இருக்கு. உடனே நீங்க ஊடகங்கள்னு குறை சொல்லாதீங்க. இந்த இன்சிடென்ட் நடக்கல அப்படின்னு சொன்னா மேபி அவங்க வந்து அந்த ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸோட கவுண்டர் பண்ணதை ஊடகங்கள் சொல்லாம விட்டுருந்தா கூட 1-2மா ஏதோ ஒண்ணு மக்களை போய் சேர்ந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு மக்கள் மத்தியில பேசப்படுகின்ற ஒரே விஷயம் கோயம்புத்தூர் இன்சிடென்ட். பாருங்க, இவங்க வந்து மன்னிப்பு கேட்க வச்சுட்டாங்களா? இது யாருடைய தப்பு? திருப்பி திருப்பி அவங்க தப்பை பத்தி பேசாதீங்க, அவங்க எவ்வளவு இன்டெலிஜென்ட் தெரியுமா, எவ்வளவு வந்து எஃபிஷியன்ட் தெரியுமா, எவ்வளவு ஹானஸ்ட் தெரியுமா, இதைத்தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மக்கள் கிட்ட போய் சொல்லுங்களேன். பாருங்க, அவங்க வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட், அவங்களெல்லாம் நீங்க கேள்வி கேட்காதீங்க சொல்லி பாருங்க. நம்ம கமெண்ட்லயே ஒரு நண்பர் அப்படியே அழாத குறையா எழுதியிருக்காருங்க, படிச்சு பாருங்க. 27 பேர் வேலை செஞ்சிட்ட இடத்துல இன்னைக்கு 3 பேர் தான் சார். ஜிஎஸ்டி வந்த பிறகு இத்தனை பிரச்சனைகள் இருந்தது. நானும் என்னுடைய பிரச்சனையை சொல்லலான்னு போனேன். ஆனா அங்க அவரு எழுந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு, அத்தோட முடிச்சுட்டாங்க. எங்களை மாதிரி சின்ன சின்ன தொழில் நடத்துபவர்களுக்கெல்லாம் வாய்ப்பே கிடைக்கல சார். எங்க குறைய நாங்க எங்க சார் கொண்டு போய் சொல்றது? தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் அப்படின்னு எழுதியிருக்காரு அவர் அந்த கமெண்ட்ல. பிரச்சனை ஜிஎஸ்டில இல்லைங்க. ஜிஎஸ்டிக்கு முன்னாடியும் வரி இருந்தது. ஆனா அதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன்ல சில பிரச்சனைகள் இருக்கலாம். அது சின்ன பிரச்சனையாகவும் இருக்கலாம், பெரிய பிரச்சனையாகவும் இருக்கலாம். அதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணணும். இது வந்து ஒரே நாள்ல நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? காது கொடுத்து கேட்கணும். முதல்ல இந்த மீட்டிங் எதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க? அங்க இருக்கிற தொழிலதிபர்கள், அது சிறு குறு நடுத்தர பெரிய தொழில் எதுவாக இருந்தாலும் ஜிஎஸ்டியில உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதை வந்து மந்திரி அவர்கள் நேரா வந்து கேட்கிறாங்க. உங்க பிரச்சனை எல்லாம் சொல்லுங்க, அதுக்கு என்ன சொல்யூஷனோ அவங்க வந்து பார்ப்பாங்க. இதுக்காகத்தானே வந்து அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு பப்ளிக் கிரீவன்ஸை கேட்கறதுக்கான மீட்டிங்னும் போது எல்லாரும் அவங்க கருத்துக்களை சொல்லதான் செய்வாங்க. உதாரணத்துக்கு நீங்க ஆட்சியில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எதிர்கட்சியாக இருந்தாலுமே இதே நமது முதலமைச்சர் அவர்கள் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அங்கங்க ஒரு கூட்டம் போட்டு அதுல மக்களுடைய குறைகள் அப்படின்லாம் கேட்டாரு. இதை நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒருத்தர் வருவார், எனக்கு ஒரு மாடு வேணுங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறேன், மாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் போயிச்சுப்பேங்க அப்படின்வாரு. ஒருத்தர் வந்து எனக்கு வீடு கட்டி கொடுங்க அப்படின்வாரு. இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து விலை இல்லாமல் ஒரு மாடை கொடுப்பதற்கோ இல்லை ஊட்ட கொடுப்பதற்கோ சட்டத்தில் இடம் இருக்கான்னு இல்லை.
ஆனா அதுக்கு வந்து ஏதாவது வழிமுறைகள் கண்டுபிடித்து இவர் ஏதாவது எலிஜிபிலிட்டி இருக்கா, மாடு வாங்க லோன் வாங்கி கொடுக்கலாமா, அந்த யோஜனா இந்த யோஜனான்னு சொல்றாங்களா, அவருக்கு ஏதாவது வீடு வெட்டி கொடுக்கறதுக்கு வழி பார்க்கலாமா, இந்த மாதிரி தான் ட்ரை பண்ண முடியும். சில நேரங்களில் கோரிக்கைகள் வந்து நிறைவேற்ற முடியாததாக கூட இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் இல்லை ஐடி சம்பந்தமான ஒரு மீட்டிங் கூட வச்சுக்கோங்களேன். திடீர்னு ஒருத்தர் வருவாரு, அவர் வந்து கேட்கலாம், அந்த பாருங்க நீங்க இதுக்கு வந்து 28% டாக்ஸ் போட்டுக்கிறீங்க, இது ரொம்ப அதிகமா இருக்குது, இதை வந்து மக்கள் காஸ்ட்லியா இருக்குன்றதுனால வாங்க மாட்டேங்கிறாங்க, இன்னைக்கு வியாபாரம் குறைஞ்சு போச்சு, அதனால இந்த 28 குறைங்கோ அப்படின்னு கேட்கலாம். இதுலயே பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு ட்வீட் போட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப விசித்திரமா இருக்கு. இவங்க எல்லாம் தெரிஞ்சு பேசுறாங்களா தெரியாம பேசுறாங்களான்னு தெரியல. அவங்களுக்கு சரியான கவுண்டர் கொடுக்கணும். அதாவது இந்த பொருளுக்கெல்லாம் 18% 28% அப்படின்னு டாக்ஸ் போடுறாங்க. ஆனா தங்கம், வைரம், ஹெலிகாப்டர் இதுக்கெல்லாம் 3% 5% இப்படிதானே போட்டுனுக்கிறாங்க. என்னங்க இது நியாயமா? அப்ப ஏழை சாப்பிடுற இட்லிக்கும் போண்டாக்கும் நீங்க இவ்வளவு வரி போட்டுட்டு கோடீஸ்வரர்கள் வாங்குற ஹெலிகாப்டருக்கு இவ்வளவுதான் வரியா அப்படின்னு ரொம்ப புத்திசாலித்தனமா கேட்ட மாதிரி சில பேர் பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லவா? நான் வந்து இந்த மாதிரி வீடு மாத்தணும் அப்படின்னும் போது எப்படி தெருவா தெரிஞ்சிருந்தாங்க. அப்பதான் யாரோ சொன்னாங்க, நீங்க எங்க தெரிஞ்சுன்னுக்கிறீங்க, இதுக்கு என்ன வந்து புரோக்கர் இருப்பாங்க, சொன்னா டக்குன்னு முடிச்சு ஊத்துருவாங்க அப்படின்னாங்க. ஆனா என்னன்னா எவ்வளவு கொடக்கூலியோ அதுல பாதி வந்து அவங்களுக்கு கமிஷனா கொடுக்கணுங்க. சரி, இப்ப வாடகை 10,000 ரூபான்னா அந்த வாடகைக்கு போறவர் 5,000 ரூபாய் கொடுப்பார், அந்த ஹவுஸ் ஓனர் 5,000 ரூபாய் கொடுப்பார். ஒரு மாச வாடகை அவருக்கு கமிஷனா வந்துடும். சரி, இதே வாடகைக்கு இல்லாம ஒருத்தர் வந்து வீட்டை வாங்கணும்னு நினைக்கிறாரு, புரோக்கர் கிட்ட போறாரு அப்படின்னா எவ்வளவு கமிஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? எப்படி அந்த வீட்டோட விலையில பாதி இவர் கொடுப்பாரு, விற்கிற ஒரு பாதி கொடுப்பாரா? 1%. இவர் 1% கொடுப்பாரு, அவர் 1% கொடுப்பாரு. இப்ப சொல்லுங்க, எல்லாமே வந்து புரோக்கர் தானங்க. இவர் வாடகை கொடுக்குறாரு, அவர் விலை கொடுக்குறாரு, அப்புறம் என்ன அங்க மட்டும் பாதி இங்க மட்டும் 1% அப்படின்னு யாராவது கேட்டாங்களா? சோ அந்த விலை ஏற ஏற பர்சன்டேஜ் அப்படின்றது குறையும். இதுதான் சிம்பிள் லாஜிக் அண்ட் எக்கனாமிக்ஸ். இது கூட தெரியாம சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டருக்கு தம தூண்டு இட்லிக்கு இவ்வளவா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இதையெல்லாம் கவுண்டர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அப்ப இந்த மாதிரி பப்ளிக் போரத்துல இந்த கொஸ்டினை யாராவது கேட்டிருந்தாங்கன்னா சரியா பதில் கொடுக்க தெரிந்திருக்க வேண்டும். இத சில பேர் வந்து சார் அவங்க வந்து அரசியல்வாதி கிடையாது சார், இது பெருமைப்பட்டு கொள்ள வேண்டிய விஷயம் கிடையாது. சரிங்க, அவங்களுக்கு அரசியல்வாதி கிடையாது, அதனால அவங்களுக்கு அந்த மாதிரி பதில் சொல்ல தெரியாதுன்னா தயவு செஞ்சு நீங்க மினிஸ்ட்ரி ஆபீஸ்லயே உட்காந்துக்கங்க. ஒரு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் பினான்ஸ் அந்த மாதிரி யாரையாவது போட்டு அவரை பப்ளிக் ஃபேஸா இந்த மாதிரி நீங்க அனுப்புங்க. இதுல பாருங்க, அந்த ஹோட்டல் ஓனர் அவர் வந்து அவருடைய குறைய சொல்லியிருக்காரு, கொஞ்சம் ஜனரஞ்சகமா சொல்லியிருக்காருங்க. இது அப்பவே முடிச்சு விட்டு போயிருக்கலாம். இப்போ என்னையே பார்த்து இவர் வந்து தினைக்கும் ஜிலேபி சாப்பிடுவாருங்க, என்கிட்ட சண்டை போடுவாருங்க, என்ன இது மாதிரி டாக்ஸ் அப்படின்னு சொன்னா ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிடாது, உடம்புல சக்கரை உப்பு ரவைன்னு ஏகப்பட்டது வச்சுக்கிறேன், இதுல உங்க ஹோட்டல்ல வந்து தினைக்கும் ஜிலேபி சாப்பிட்டேன்னா ஒரேடியா போயிருவேன், ஏன்னா என்ன பேக் பண்றதுன்னு முடிவு பண்ணீங்களா ஐயா அப்படின்னு நாங்க சொல்லியிருந்தோம்னா அப்படியே எல்லாரும் சிரிச்சுட்டு விட்டுட்டு போயிருப்பாங்க. அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னு கூட யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி டக்கு டக்குன்னு பதில் சொல்லணுங்க. இதுதாங்க அரசியல். அடுத்தது, இந்த மாதிரி ஸ்லாப் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லையா? சரிங்க, இந்த மாதிரி வந்து உணவுப் பொருட்களுக்கு ஜிஎஸ்டியே இருக்கக்கூடாது, ஆர் த லீஸ்ட் பர்சன்டேஜ் இருக்கணும் அப்படின்றது தான் பிரதமர் அவர்களுடைய எண்ணம். படிப்படியாக அதை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். இதெல்லாம் நம்புவாங்களா அப்படின்னா, என்னங்க இது, இந்த மது விலக்கு, முழு மது விலக்கு அப்படின்றது தான் முதலமைச்சருடைய எண்ணம், படிப்படியாக நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லும் போது நம்புறாங்கல்ல, அந்த மாதிரி சொல்லிட்டு போங்க. சரி, மது விலக்கு அப்படின்றதும் ஒரு நல்ல விஷயம்தான். அதே மாதிரி உணவுப் பொருட்களுக்கு குறைந்தபட்ச விலை அப்படின்றதும் நல்ல விஷயம் தானே, அதனால சொல்லலாமே, தப்பே கிடையாது. இன்ஃபேக்ட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம், அதுலயும் தப்பு கிடையாது. அதனால நீங்க வந்து பொய் சொல்றீங்களா அப்படின்லாம் யாரும் குறுக்க வந்து கேட்காதீங்க. சரி, அப்ப இதுல வந்து போன் ஆஃப் கன்டென்ஷன் அப்படின்றது வானதி சீனிவாசன் எம்எல்ஏ அவர்கள் அவங்க வந்து சாப்பிட்டதா சொன்னது, அவங்க சண்டை போட்டதா சொன்னது. இதை நம்ம நேத்துக்கே சொல்லி இருந்தோம். அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்காதுங்க, அது நான் அதை நம்பல, ஜஸ்ட் அப்படி பேச்சுவாக்கில் ஏதோ சொல்லியிருக்காரு அப்படின்றதையும் நாம நேத்துக்கே சொல்லி இருந்தோம். வானதி சீனிவாசன் அவர்களும் விளக்கம் கொடுத்துருக்காங்க, நான் அந்த மாதிரி எல்லாம் போய் சாப்பிட்றது கிடையாது அப்படின்னு. அட்லீஸ்ட் அதை மட்டுமாவது அவங்க அங்கேயே பதிவு பண்ணிருக்கலாம். அப்படிலாம் இல்லைங்க, அவர் ஏதோ தமாஷுக்கு சொல்றாரு அப்படின்னாவது சொல்லிட்டு போயிருக்கலாம். அதுவும் சொல்லல. சரி, மன்னிப்பு கேட்டார் அப்படின் போது அதை வீடியோ எடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, இதுக்கு உடனே ஒரு சில பேர், சார் அது ஐடி விங்கு தான் சார் போட்டாங்க, இதுக்கு மினிஸ்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சில நேரங்கள்ல உண்மை சுடும், கசக்கும், என்ன பண்றது? அந்த வீடியோவை பாருங்க, குவாலிட்டின்றது ரொம்ப ரொம்ப புவர். இந்த வீடியோவை யார் எடுத்திருப்பாங்க? அந்த மாதிரி வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்றது அங்க இருந்தவங்களுக்கு தெரியாதா? எப்படி நடந்தது இது?
சரி, எல்லாத்தையும் விடுங்க. தெரிஞ்சு எடுத்தாங்க, தெரியாம எடுத்தாங்க, இதெல்லாம் போட்டாங்க. ஒரு பெரியவர், அமைச்சர் அவர்களை விட வயதில் மூத்தவர், அது நல்லாவே தெரியுது. உட்கார்ந்து பேசிட்டு இருக்கவரு எழுந்து நின்று மறுபடியும் அமர்கிறார். சோ அந்த மன்னிப்புன்ற வார்த்தை வரும்போதுதான் அவர் எழுந்திருக்காருன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்ப நமக்கு மேல மூத்தவர் ஒருத்தர் எழுந்துக்கிறார் அப்படின்னும் போது பதிலுக்கு நாம எழுந்துக்கணும்ன்றது தாங்க நம்மளுடைய பண்பாடு, பாரம்பரியம், மரியாதை. 2 பேருமே எழுந்துக்கலையே, இதுக்கு என்ன சொல்வீங்க? இதுக்கு என்ன பேர் சொல்லுவீங்க நீங்க? இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல போறீங்களா? அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு மேல நான் எதுவும் பேசுறதா இல்லைங்க, அத்தோட நிறுத்திக்கிறேன். நான் கரெக்ட், அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு விட்டுட்டு போயிடுறேன். சரி, இதுல அவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட், ரொம்ப எஃபிஷியன்ட், ஹானஸ்ட், சரிங்க, நான் ஒத்துக்கிறேன். அதையெல்லாம் நான் கேள்வி கேட்கல. ஆனால் கட்சி டேமேஜ் ஆயிருக்கா இல்லையா? இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? தொடர்ந்து மகாராஷ்டிரா தேர்தல் வரப்போகின்றது, ஹரியானா தேர்தல் வரப்போகின்றது. இதை நேஷன் வைடா பெரிய இஷ்யூ ஆக்கிட்டு இருக்காங்க புள்ளி கூட்டணி கட்சிகள். அப்போ இந்த மாநிலங்கள்லாம் இவங்க இந்த மாதிரி நடந்து கொண்டதனால், சரி இவங்க நடந்துக்கல, அவங்களை சுற்றி இருந்தவர்கள் நடந்து கொண்டதனால் பாஜக தோத்து போச்சு அப்படின்னு சொன்னா அதனால என்னங்க, அவங்க நேர்மையாக இருக்கின்றார்கள், இன்டெலிஜென்ட்டா இருக்காங்க, ஆனஸ்டா இருக்காங்க, அதனால பாஜக தோத்து போனா அதை பத்தி நாங்க கவலைப்பட மாட்டோம் சொல்லுவீங்களா? அடுத்தது இந்த மாதிரி இன்னொரு நண்பர் கேட்டிருந்தார், சார் அவங்க பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல இந்த மெட்ரோ ரயில் திட்டமாகட்டும் இல்ல முத்ரா திட்டமாகட்டும் என்ன மாதிரி ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் எல்லாம் கொடுத்து அப்படியே பொழந்து கட்டியிருக்காங்க, இதை பத்திலாம் நீங்க பேச மாட்டீங்களா? தப்ப மட்டும்தான் நீங்க பூத கண்ணாடி வச்சுட்டு பாப்பீங்களா அப்படின்னு. சரி, இந்த முத்ரா ஸ்கீம் பத்தி சொன்னாங்க. 5 கோடியே 60 லட்சம் 5.6 crores முத்ரா அக்கவுண்ட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு, ஏங்க கோயம்புத்தூர்ல 20 லட்சம் முத்ரா அக்கவுண்ட்னு சொல்றீங்க, ஆனா கோயம்புத்தூர் ஒட்டுமொத்த மக்கள் தொகையே 34 லட்சம் தான், எப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, இது வங்கி அதிகாரிகள் கொடுத்த தகவல், அதை வெரிஃபை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த டீடைல்ஸ் அப்பதான் ஷேர் பண்றாங்க. 5.6 கோடி முத்ரா அக்கவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நாராயணன் திருப்பதி அவர்கள் இன்னைக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாங்க. அதாவது எப்ப மந்திரி ஒரு விஷயத்த சொல்றாரோ அது டைரக்டா மக்களுக்கு புரியல, இன்னொருத்தர் விளக்கம் கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்குது அப்படின்னு சொன்னா அப்போ இதை எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் அப்படின்னோ, பாருங்க எப்படி ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் கொடுத்து இவங்களுடைய பொய் பிரச்சாரத்தை முறியடித்து விட்டார் அப்படின்னோ சொல்ல முடியுமா? உலகநாயகன் கவிதை ட்வீட் மாதிரில இருக்குதெல்லாம். சரி, நாராயணன் திருப்பதி அவர்கள் என்ன சொன்னாரு? அமைச்சர் அவர்கள் சொன்னது நம்பர்ஸ், பத்திரிகையாளர்கள் கேட்டது நபர். அதாவது என்ன வித்தியாசம்னா 5.6 கோடி முத்ரா அக்கவுண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா 5.6 கோடி பர்சன்ஸ் கிடையாது. ஏற்கனவே முத்ரா லோன் வாங்கினவங்க அதை கட்டிட்டு முழுசா அடைஞ்ச பிறகு மறுபடியும் லோன் வாங்கியிருப்பாங்க. இதைத்தான் அவங்க அக்கவுண்ட்ஸ்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். இதுல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குதுங்க. அதாவது நீங்க பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னாலே இன்றைய தேதிக்கு பேனு, ஆதார் இதெல்லாம் கேட்கறாங்க. மேபி ஜன்தன் அக்கௌண்ட்டுக்கு வேணா பேன் வேண்டாம இருக்கலாம். மற்றபடி நீங்க லோன் வாங்கணும்னு சொன்னா கட்டாயம் பேன் கேட்பாங்க. அது முத்ரா லோனுக்கும் பொருந்தும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆறு இல்லையா அதுவும் எனக்கு தெரியல. பட் ஆதார் அப்படின்றது கம்பல்சரியா இருக்கும் முத்ரா லோனுக்கு. அதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. சரி, இப்போ ஒருத்தர் ஆதாரை வச்சு ஒரு முத்ரா அக்கௌண்ட் லோன் வாங்கிட்டாருங்க. வாங்கின பிறகு அதை திருப்பி கட்டிட்டார் அப்படின்னும் போது அவர் அக்கௌண்ட்ல அந்த டியூ அப்படின்றது இருக்காது. மறுபடியும் லோன் வாங்கணும் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு அக்கௌண்ட்டே போதாதா? எதற்காக இன்னொரு அக்கௌண்ட் முத்ரா அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்? இதான் என்னுடைய சந்தேகம். நாராயணன் திருப்பதி அவர்கள் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் கரெக்டா இருந்தால் ஏற்கனவே அவருக்கு ஒரு முத்ரா லோன் அக்கௌண்ட் இருக்கு, அந்த அக்கௌண்ட்டை பார்க்கும் போதே தெரியுது அவர் கரெக்டா திருப்பி கட்டிக்கிறாருன்னு சொல்லிட்டு அதை திருப்பி கட்டின பிறகு எதுக்காக இன்னொரு அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணியிருக்கணும்? ஸோ இதை பத்தி யாராவது கிளாரிபிகேஷன் கொடுத்தா நல்லா இருக்கும். ஆனால் இப்ப இதை பத்தின கிளாரிபிகேஷன் எதுவுமே இல்லை. எதிர்த்தரப்புல இருந்து என்ன ஆரம்பிச்சிட்டாங்க, நாங்க 5 கோடியே 60 லட்சம் முத்ரா லோனா, இதுல ஏதோ மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கின்றது. சரி, நாம ஒரு வார்த்தையை சொல்லும் போது அது மக்கள் கிட்ட எப்படி அதை கன்வே பண்ணுவாங்க, எப்படி திருச்சி பேசுவாங்க இப்படின்றதெல்லாம் யோசிச்சு பேசணுங்க. அப்போ இவங்க என்ன பண்றாங்க பாருங்க, 5 கோடியே 60 லட்சம் லோன் குத்துக்கிறாங்களாம். தமிழ்நாட்டில் இருக்க ரேஷன் கார்டே 2.25 கோடி தான், அதை விட 2 மடங்குக்கு மேல அதிகமாக லோன் குத்துக்கிறாங்க. யாரு குத்தாங்கோ? அப்போ காமன் மேன் என்ன யோசிப்பான்? பல பேருக்கு இந்த லோன் கிடைச்சிருக்காங்க. வாங்கினவங்க சில பேர் இருக்கலாம், ஆனா மெஜாரிட்டி வாங்காதவங்களா இருப்பாங்க.
அதுல வந்து நடுத்தர வர்க்கத்தினர் இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் இந்த லோன் கிடைக்காது. பட் ஸ்டில் என்னது இது இப்படி சொல்றாங்க, இத்தனை பேர் வாங்கிக்கிறாங்களா, அப்ப என்னவோ நடந்துக்குது, இப்படித்தானே நம்புவாங்க. அப்ப நம்ம ஒரு வார்த்தையை பேசுறதுக்கு முன்னாடி எவ்வளவு யோசிச்சு பேசணும். இந்த மாதிரி பேசுறதுனால கரெக்டுங்க, எதிர்கட்சிகள் திருச்சிதான் பேசுவாங்கன்னா அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. இந்த மாதிரி அவங்க ட்விஸ்ட் பண்ணி பேசுறதுனால ஃபர்ஸ்ட் டேமேஜ் ஆகுது கட்சி. கட்சி என்ன ஒண்ணா ஆயிட்டு போட்டு இருக்க முடியாது. இன்றைய சூழ்நிலையில் பாஜக போயிடுச்சு அப்படின்னு சொன்னா புள்ளி கூட்டணியும் ராகுல் காந்தியும் மம்தா பானர்ஜி அவர்களும் தான் வருவாங்க. அந்த நிலைமை தான் தேவையா? நோ இண்டிவிஜுவல் இஸ் பிகர் தென் த பார்ட்டி அண்ட் நோ பார்ட்டி இஸ் பிகர் தென் த நேஷன். எல்லாமே நேஷன் தான், அதுக்கு சப்சர்வியன்ட் தான் மற்ற எல்லாமே. அதை ஞாபகம் வச்சுக்கணும். இதே அண்ணாமலை அவர்கள் வந்து நாணய வெளியீட்டு விழால கலந்துக்கினார் அப்படின்னு சொல்லும் போது இதே நம்ம சேனல்ல அதுல என்ன தப்பு, கட்சி தலைமை அப்படி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா கட்சி தொண்டர்கள் ஒத்துக்கிட்டு போனோம்னு சொல்லும் போது என்னையும் சரி அண்ணாமலை அவர்களையும் சரி கழுவி ஊத்திருந்தாங்க நிறைய பேர். நல்லா யோசிச்சு பாருங்க. அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி பண்ணதுனால கட்சிக்கே கெட்ட பேர் அப்படின்லாம் சொன்னாங்க. அதனால தான் இதை நாங்கள் கண்டிக்கிறோம்னு சொன்னாங்க. ஆனா ராஜ்நாத் சிங் அவர்களும் அந்த விழால கலந்துக்கினாரு. அவரை பத்தி யாருமே வாய திறக்கல. சரி, இன்றைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசியிருக்கிறதுனால தமிழ்நாடுல மட்டும் இல்ல, தேசிய அளவுல ஒரு பெரிய ரெப்பர்கஷன். இப்ப காங்கிரஸ்ல புள்ளி கூட்டணியில இதை பாராளுமன்ற அடுத்த செஷன்ல இதை ரீஸ் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. நாடு முழுமையும் ஏராளமான பேர் இப்ப இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. டோட்டலா ஸ்டேட் லெவல்ல இல்ல, நேஷனல் லெவல்ல ஒரு பெரிய டேமேஜை உருவாக்கி இருக்கின்றது. ஆனா நிர்மலா சீதாராமன் அவர்களை பத்தி யாரும் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னா ரைட். இந்த கருத்து சுதந்திரம், ஜனநாயகம் இதெல்லாம் ஓடி விளையாடு பாப்பா, எங்கூட்டு தோட்டத்துல விளையாடாத பாப்பா, அதுதான். அது வந்து அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, ஆம் ஆத்மியாக இருந்தாலும் சரி, இதுதான் அப்படின்ற உண்மைதான் எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சது நண்பர்களே. இது இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த சந்திப்போம். வணக்கம்.